கர்த்தருடைய பெரிதான நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை அன்போடு கூட அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான காலை பொழுதில் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவ பாதத்தில் வருவது என்பது தேவன் கொடுத்த பெரிய பாக்கியம், சிலாக்கியம். தயவுசெய்து எல்லோரும் வர பாருங்கள். எல்லோரும் எல்லாருக்காக ஜெபிங்க, சபைக்காக ஜெபிங்க. இந்த மாதம் 10வது மாதம் 1வது ஞாயிறு வந்திருக்கிறோம். இந்த வருடத்தில் கடந்த 9 மாத காலங்களை வெற்றிகரமாக முடிப்பதற்கு தேவன் நமக்கு விளையேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எனவே கடந்த 9 மாத காலங்களில் ஒரு சில காரியங்களை கொஞ்சம் சிந்தித்து கொண்டு இருந்தோம். நீங்கள் கேட்டிருப்பீங்க, கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்றைக்கு இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சீர்திருத்தம்னு சொல்லுவாங்க. இந்த திருச்சபைக்கு ஒரு முக்கியமான, இந்த சபை மட்டும் கிடையாது, எல்லா ப்ரொட்டஸ்டன்ட் திருச்சபைக்கும் ஒரு முக்கியமான நாள் என்னன்னு கேட்டால் 16th century ரெஃபர்மேஷன் சொல்லுவாங்க. 16ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தம், சபை சீர்திருத்தம். ஸோ அந்த சீர்திருத்தத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த மாதம் முழுவதும் சிந்திக்க போகிறோம். பல வேலைகளில் சீர்திருத்தம்னு சொன்ன உடனே என்ன நினைக்கிறோம், அது வரலாற்று நிகழ்வு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அது உண்மைதான். ஆனால் அது வேதத்தின் நிகழ்வு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வேதத்தில் பல சீர்திருத்தங்களை இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் குறைந்தது 8 வாரம் இருக்குது. 8 வாரம் 8 விதமான சீர்திருத்தங்களை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அதோட டாப்பிக்கை நம்ம போட்டிருக்கேன். வேணா அங்கே ஒட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், ஒட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஆக நானும் நீங்களும் நல்லா கவனமாக கவனிக்கணும். என்ன நினைக்கிறீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் பிப்ளிக்கல் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். சீர்திருத்தம் என்பது வேதத்திலேருந்து வந்திருக்குது. அது மாத்திரம் கிடையாது, ஆங்கிலத்தில் உள்ளே சொல்லுவாங்க, காட்ஸ் கிரேசியஸ் ஒர்க் ஆஃப் காலிங் ஸ்ட்ரேயிங் பீப்புள் பேக் டு ஹிம்செல்ஃப். அதாவது கடவுளோட சீர்திருத்தம் எப்பவுமே என்னன்னு கேட்டால், தேவனை விட்டு தூரமாக போகிற மக்கள், நலிந்து போகிற, பின்வாங்கி போகிற பிள்ளைகளை தேவன் தேனசரி தம்முடைய பிள்ளைகளை மறுபடியும் அழைப்பதற்கு தான் இந்த சீர்திருத்தம். அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு காரியம் என்ன செய்வாங்கன்னா, உண்மையான சீர்திருத்தம் என்ன செய்யுதுன்னா, தேவனுடைய பிள்ளைகள் உண்மையான ஆராதனைக்கும் கீழ்ப்படிதற்கும் அழைத்து வருகிறது. அது மாத்திரம் கிடையாது, இந்த சீர்திருத்தம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் டிவைன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்கிறாங்க. என்னவா, தெய்வீக இருதய சிகிச்சை உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நான் அதை குறித்து தான் உங்களோடு கூட பேச போகிறேன். என்னுடைய தலைப்பு இங்கே மேலே இருக்குது, ரெஃபர்மேஷன் அண்ட் மோசஸ் அப்படின்னு. ஆக மோசையினால் செய்யப்பட்ட சீர்திருத்தம் பாருங்கள், ஆதி யாத்திரா போயிட்டுட்டோமே. அதில் முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டால், ரிட்டர்னிங் டு காட்ஸ் க்ளோரி. ஆக தேவ மகிமைக்கு நாம் திரும்பி வர வேண்டும். ஆக நான் உங்களுக்கு ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துருக்குறேன். சில வேலைகளில் சில பாயிண்ட் அதெல்லாம் அண்டரில் அவுட்லைன் போடுறதில்ல, உங்கள் கையில் இருக்குது. தயவுசெய்து எடுத்து வச்சுக்கோங்க, அது பிரயோஜனமாக இருக்கும். ஆக இன்றைக்கு 3 காரியங்களை பேசுவோம். நான் உடனே அப்பப்போ பேச போகிறேன். சில குறிப்புகள் அங்கே இருந்துச்சுன்னா இப்போ என்ன எழுதி வச்சுக்கோங்க. முதலாவது சீர்திருத்த தேவை, த நீட் ஃபார் ரெஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய, த மீன்ஸ் ஆஃப் ரெஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய, த கோல் ஆஃப் ரெஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். 3 காரியங்களை நம்ம உங்களோடு கூட பேச போகிறோம். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், அது எனக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கும்னு நம்ம சிந்திக்க இருக்கோம். ஸோ வேதத்தை இருக்குமான தயவுசெய்து என்ன செஞ்சுக்கோங்க, யாத்திராகம் 32வது அதிகாரம் 19 முதல் 29 வசனங்களை தயவுசெய்து எடுத்துக்கோங்க. ஆனால் இது என்ன செய்யணும்னு கேட்டால், முன்னாடி பின்னாடி வாசித்தா நல்லாயிருக்கும். எனவே அங்கங்கே வாசிக்க சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, கவனமாக கவனிக்க போகிறீங்க. சரிங்களா? ஆக இன்றைக்கி நம்ம பேச போகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரிய, ஒரு பேர் தான் வில்லியம் டிண்டேல்னு பேர். இந்த வில்லியம் டிண்டேல் என்னையா பண்ணினார்னு கேட்டால், யாராச்சும் ஆங்கில பைபிள் வச்சுருப்பீங்கன்னா கையில் தூக்கி வச்சுக்கோங்க. இந்த பைபிளை முதல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாருன்னு கேட்டால், இந்த வில்லியம் டிண்டேல் பண்ணினார். இந்த வில்லியம் டிண்டேல் என்ன பண்ணிட்டானுங்க, மொழிபெயர்த்ததுனால 1536வது வருஷம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி என்ன தேதி இன்றைக்குமா, 5ஆம் தேதியா, நாளைக்கு, அதாவது குறைஞ்சது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர் எரிச்சிட்டாங்க. எதுக்கு எரிச்சானுங்க தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு எரிச்சாங்க? பைபிளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துட்டார். அன்னைக்கு அது மாதிரி செய்யக்கூடாது. லத்தீன் வல்கேட்டில் இருந்துச்சு, லத்தீனில் மட்டும்தான் படிக்க முடியும், எல்லாரும் படிக்கக்கூடாது. ஆக இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சொந்த தாய்மொழியில், சொந்த மொழியில், நமக்கு புரிகிற மொழியில் வசனத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார். எனவே இந்த நல்ல வேலையில் நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் பெற்ற இந்த விலையேறப்பெற்ற ஆசீர்வாதம் என்ன, இந்த வேத வசனம் இருக்குது பார்த்தீங்களா, அது விலையேறப்பெற்ற பொக்கிஷம். அதுக்காக எத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மில்லியன் கணக்கான ஜனங்கள் என்ன செஞ்சுருக்காங்க, தங்கள் ஜீவனை கொடுத்து உங்கள் கைகளில் இந்த விலையேறப்பெற்ற பாக்கியத்தமான இந்த வேதத்தை கொடுத்துருக்காங்க. ஆங்கிலத்தை எப்படி சொல்லுவாங்க, BIBLE, எஸ் தட் த புக் ஃபார் மீ, ஐ ஸ்டாண்ட் அலோன் ஆன் த வேர்ட் ஆஃப் காட் தட் BIBLE. தமிழில் வேத புத்தகம், அதுவே என் புத்தகம், நான் நிற்கும் வேத வாக்குத்தானே வேத புத்தகம். இந்த BIBLEக்கு இங்கிலீஷில் என்ன சொன்னால், பைபிளுக்கு என்ன அப்ரிவேஷன் சொன்னால், பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லிவிங் எர்த். பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லிவிங் எர்த். ஸோ அதுதான் பைபிள். ஆக்சுவலி புரியுது உங்களுக்கு? ஆக இந்த அடிப்படை, அதாவது இன்னொரு விதத்தில் சொல்லும்போது, இந்த வேத வசனம் எனக்கு என்ன இருக்குது, மேனுவல் சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா மேனுவல் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, என்னென்ன எப்படி அந்த ஆப்ரேஷன் பண்ணணும், அல்லது மேப்புன்னு சொல்லுவாங்க.
அல்லது கைடுன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் எப்படி வாழ வேணும், எப்படி வாழக்கூடாது என்பதற்கு இந்த வேத வசனம் எனக்கு தெளிவாக வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கு. பல வேலைகளை வாங்கி என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, தலைமாட்டில் வச்சுட்டு என்ன செய்கிறோம், படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம், படிக்கவே மாட்டோம். சரி, அதை குறித்து நான் இப்போ நிறைய நேரம் பேச எனக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒன்று தான் வேகமாக வந்துடுறேன். நான் என்ன நடக்குதுன்னா, ரெஃபர்மேஷன் அபவுட் பிரிங்கிங் காட்ஸ் பீப்புள் பேக் டு ட்ரூ வர்ஷிப் அண்ட் ஒபீடியன்ஸ். ஆக ஆண்டோட உண்மையான ரெஃபர்மேஷன் அல்ல சீர்திருத்தம் எது நோக்கம்னு கேட்டிங்கன்னா, when they drift away into sin, பாவத்தில் மக்கள் கடந்து போகும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், தம்முடைய பிள்ளைகளை மறுபடியும் ஆண்டோட பாதத்தில் மறுபடியும் என்ன செய்கிறார், உண்மையான ஆராதனைக்கும் கீழ்ப்படுத்துக்கும் அழைத்து வருகிறார் என்பான பிள்ளைகளை. அது மாத்திரம் கிடையாது, இங்கே நடந்த காரியம் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் வாசித்த வேத பகுதி பின்னணி அப்புறமா லைட்டாக சொல்லிட்டு போக போகிறேன். மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்ற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுகிறான்னு கேட்டால், 400 வருஷத்துக்கு மேல் அவங்க என்ன செய்கிறாங்க, 430 வருடம் எகிப்தில் இருக்கிறாங்க. 400 வருஷ காலங்களில் அடிமைகளாக இருக்கிறாங்க. எந்த விமோச்சனமும் கிடையாது, எந்த விதமான ஆசீர்வாதமும் கிடையாது. காலையிலேருந்து ராத்திரி வரை டெய்லி அவங்க வேலை பார்க்கணும். ஒரு நாள் கூட ஓய்வு கிடையாது. அதுக்கு எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. ஒவ்வொரு மக்கள் அவங்க மாத்திரம் கிடையாது, அவர்களும் பிள்ளைகளும் என்ன செய்யணும், தொடர்ந்து பாடுபட்டுகிட்டே இருக்கணும், அடிமைகளாகவே இருக்கணும். இன்றைக்கி நமக்கெல்லாம் லீவு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தேவ சமூகத்தில் வருவதற்கு ஒரு நாள் ஒரு வேலையை செய்ய வேணாம், வரலாம், உட்காரலாம், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கலாம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு லீவ் இல்லாமல் எப்படி தொடர்ந்து வேலை பார்த்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் இவர்களை தேவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டு வருகிறார். இவங்க எங்கே வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கே வந்துடுறாங்க, வனாந்தரத்துக்கு வர சீனாய் வனாந்தரத்துக்கு வர்றாங்க. சீனாய் வனாந்தரத்துக்கு வரும்போது என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது இந்த ஜனங்க என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, பழைய குருட்டி கதவை துரடின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மக்கள் எங்கே போயிடுறாங்க, திருப்பி எகிப்தில் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படியே வாழணும்னு ஆசைப்படுகிறாங்க. நம்ம ஆளுங்களும் அப்படி தான். பண்ணியை கழுவி குழுப்பாட்டி பண்ணியை என்னங்கம்மா எதை தான் விட்டாலும் எங்கே தான் ஓடுமா, அதுதான் இந்த கூட்டம். இந்த கூட்டம் நான் உங்களை சொல்லலை. ஆக இன்றைக்கி நானும் நீங்களும் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எகிப்தில் எப்படி இருந்தாங்களோ அதே போல் இவங்களோட வாழ்க்கை காணப்படணும். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பொண்ணால் ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சுக்கிறாங்க, அதை ஆராதிக்க பார்க்குறாங்க. மோசே அங்கேருந்து கீழே வர்றாரு, அவர் தான் அவருடைய தலைவர்கள், அவர் மீடியேட்டர்னு சொல்லுவாங்க. அவர் என்ன செய்கிறாரு, வர்றாரு, அவருடைய குற்றத்தை என்ன செய்கிறார், சுத்திகரிக்கிறாரு, அவர்கள் மத்தியில் ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்குகிறார். அப்புறம் என்ன செய்கிறார், தேவனுடைய உடன்படிக்கையின் சமூகத்தை தேவனிடத்தை மறுபடியும் திருப்பதற்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நிறைய புரியாட்டி பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு புரியும், அப்புறமா என்னை கேளுங்க பார்ப்போம். ஆக இன்றைக்கி நான் உங்களோட பேச போகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிற நாம எப்படிப்பட்ட உறவுள்ளவர்களாக, எப்படிப்பட்ட ஆராதிக்கிறவர்களாக, எப்படிப்பட்ட ஆவிக்குற நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்பதை சற்று சிந்திச்சு பார்க்கணும். சபை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரோட ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமாக செய்யப்படுவது ஒரு பக்கம், ரெண்டாவது என்னுடைய வாழ்க்கையானது ஆண்டவருக்கு பிரியமான ஜீவிக்கணும், அதுதான் முக்கியமானது. அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், சபை வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது நாட்டில் எது செய்தாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கா என்பதை நம்ம பார்க்கணும். சரியா? வேகமாக நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். கம்யூனி கூட இருக்கிறதுனால எடுத்தவங்க எனக்காக என்ன செய்ய போகிறேன். ஆக இதுக்கு பின்னாடி நம்ம லைட்டாக வாசிக்க போகிறோம். வாசிக்கிறதுக்கு முன்னாடி 10 கட்டளை, முதல் 2 கட்டளை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாமா? எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா? வாசிக்கலாம் எனக்காக. 3, 4, 5. ஓகே. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவாயிருக்கிறேன். ஆக இந்த 10 கட்டளையில் முதல் 2 கட்டளை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். மற்ற 8 கட்டளையும் தெரியணும். உங்களுக்கு தெரியும், நான் உணர்கிறேன். மனப்படமாக தெரியுமா அந்த கட்டளைகள்? தெரியலைன்னா தெரிஞ்சுக்கும். 10 கட்டளை தயசு போயிட்டு போகுது. இப்போ வாங்க நம்ம அதை பார்த்துட்டு போயிடும். ஆக இன்றைக்கி முக்கியமான ஒரு பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மோசே என்ன செய்கிறார், வனாந்தரில் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். போன வாரம் கூட அதை டச் பண்ணோம். மோசே எங்கே போயிட்டாருன்னா, சீனாய் வனாந்தரத்தில் உள்ள மலைக்கு, ஒரு மலைக்கு மேலே போயிட்டார். மேலே போயிட்ட பிறகு என்ன செய்கிறார், 40 நாள் அவரை காணோன்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு வாசிக்கலாம் எனக்காக. 32 1, 2 வசனம் வாசிங்க எனக்காக. மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறதை தாமிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து மோசேக்கு அறியோம், ஆதலால் எழுந்து
என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மோசே 40 நாள் போயிட்டார் மேலே. ஆக 40 நாள் இங்கே கிடையாது, தலைவர் அங்கே கிடையாது. ஆக 40 நாள் தலைவர் இல்லாததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு என்ன வந்துருச்சு, சில வேலைகளில் மோசஸ் ஆப்சன்ஸ் என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு என்ன கிடையாது, பொறுமை இல்லாமல் போயிடுச்சு. தலைவர் இல்லை பாருங்கள் கொஞ்ச நாளாக. ஆக என்ன நடக்குதுன்னு கேட்டால், their faith, என்ன பிரசன்ஸ் மீடியேட்டர் இல்லை, வழி நடத்துறது இல்லைன்னு சொன்ன உடனே அவங்களோட விசுவாச வாழ்க்கை பின்னாடி நலிந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்கிறாங்க, ஆரோன் வந்து கூப்பிட்றாங்க. ஆரோன் தான் நெக்ஸ்ட் லீடர், பெரிய லீடரு. உடனே ஆரோனை கூப்பிட்டு என்ன செய்யுங்க, எங்களுக்கு வாசிங்க, 2வது வசனத்துக்கு மேலே வாசிங்க. ம் ம் ஆ என்றான். அப்புறம் கழற்றி கொண்டு வந்தார்கள், வாங்கி வார்ப்பித்தான். ம் ம் 5வது வசனம் பார்த்து. ஆக இந்த அருமையான ஒரு இவர் ஆரோன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்கள் ஒரே கூச்சல் போடுறாங்க. இன்னும் மக்கள் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு ஏதாச்சும் விசிபிளான காட் வேணும். இப்போ இதுவரை நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனோட வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் அதான் சார், அதான் இப்போ நம்ம வாசித்த வேத பகுதி 19வது அதிகாரம், இது 32வது அதிகாரத்தில் வந்துட்டீங்க. ஆனால் எங்கே இருக்கிறாங்க, 19வது அதிகாரத்தில் 10 கட்டளை கொடுத்துட்டாரு. இந்த 10 கட்டளை, முதல் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் கீழே தண்ணியிலும் உண்டான ஒப்பான யாதொரு சொரூபத்தையாலும் விக்கிரகத்தையாலும் உண்டாக்கவோ நமஸ்கரிக்கவோ சேர்க்க வேண்டாம்னு ஒரு கட்டளை கொடுத்துருந்தா கூட இந்த ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. 24 வாசிங்க, 24:7 வாசிங்க எனக்கு. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்கள் காதுகள் கேட்க வாசித்தான். அவர்கள் அங்கே பாருங்கள், 24வது அதிகாரத்தில் இவங்க எல்லாம் ஒன்று கூடி என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நீங்கள் வாசித்ததெல்லாம் உண்மைதாங்க, நாங்கள் ரொம்ப கீழ்ப்படிவோம் அப்படின்னு தேவ பிள்ளைகள் தேவனோடு கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, உடன்படிக்கை செய்து. இஸ்ரேல் redeemed God from Egypt, just entered covenant with God. என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஆண்டவரோட உடன்படிக்கை செய்திருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, ஐயா நீங்கள் வாசித்த மாதிரியே நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக நானும் நீங்களுக்கு கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில வேலைகளில் நம்முடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொறுமை இழந்தவர்களாக இருக்கிறாங்க. இங்கே அதான் நான் பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, மோசே தாமதிக்கிறத பார்த்த உடனே அங்கே நல்ல ப்ரெசன்ஸில் லீடர் இல்லாததுனால, தலைவர் இல்லாததுனால என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் இம்மீடியட்டாக என்ன செய்கிறாங்க, எகிப்திலேருந்து வந்ததை மறக்கல முடியல. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு மறுபடியும் எகிப்தில் நாங்கள் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி நாங்கள் செய்யணுங்க. உடனே எங்களுக்கு என்ன பண்ணுங்க, விக்கிரகத்தை உண்டு பண்ணுங்க. மோசே என்ன செய்ய முடியல, ஒழுங்காக நின்று தைரியமாக வழி நடத்த முடியல. தலைவர்கள் முக்கியம். நாம் எப்படிப்பட்ட தலைவர்களோட காணப்படுகிறோம் என்பது அடுத்த பகுதி. ஆக இங்கே நடந்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோசே என்ன பண்ணுறாரு, எல்லா காதில் போட்டது கையில் போட்டதெல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு வந்து என்ன பண்ணிடுறாரு, அழகான ஒரு பொம்மையை உருவாக்கிறார். ஆக இன்றைக்கி நீங்களும் நானும் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது மாத்திரம் கிடையாது. 5வது வசனத்தில் சொல்கிறாரு, நாளைக்கு நமக்கு என்ன இருக்குது, கர்த்தருடைய பண்டிகைன்னு வேறு சொல்கிறாரு. எங்கேருந்து கொண்டு வந்த பண்டிகை, இந்த கண்ணுக்குட்டி இங்கே தான் பண்ணுனாங்க. பண்ணது மட்டும் கிடையாது, ஆனால் யார் தான் நடத்தின. 4வது வசனம் மறுபடியும் எனக்காக வாசிங்க இதை. வாங்கி கருப்பிடித்து வார்ப்பித்தான். பாருங்க, இது யார் கொண்டு வந்தால், தேவனுடைய பிரதான ஆசீர்வாதம் கிருபை அவருடைய தேவன் வழி நடத்தி இருக்கிறார். அவருடைய என்னது மகாபெரும் ஆசீர்வாதமான கிருபை அவர்கள் வழி நடத்திருக்கு. இவங்க கேட்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தில். இவருக்கு ஐடியாவே கிடையாது இந்த மாதிரி விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு தேவன் என்ன செய்கிறார், தம்முடைய பலத்த கிருபையினால் அவர்களை கொண்டு வருகிறார். அன்றைக்கி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், இந்த உலகம் படைத்த ஆண்டவர், அவருடைய அன்போடு கூட வழி நடத்துகிற ஆண்டவர், விடுதலை கொடுத்த அந்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கண்டுக்குட்டிக்கு சமமாட்டிட்டாங்க. அதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தேவனுடைய மகிமை என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, மகா வல்லமையான தேவனுடைய மகிமை என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சாதாரண கண்டுக்குட்டியை தாங்களாக உருவாக்கி அந்த கண்டுக்குட்டிக்கு என்ன வச்சுட்டாங்க, அந்த கிருபையை கொடுக்க மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே தான் நான் நீங்களை நல்லா கவனிக்கணும். 9வது வசனம் 10வது வசனம் எனக்கு மறுபடியும் வாசிக்கலாம். அதில்
மோசேயை நோக்கி, பார்த்தேன் ஜனங்கள் ஆகையால் ம் ம் விட்டுவிடு. ம் போதும்மா. ஆக நீங்களும் நானும் நல்லா கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில வேலைகளில் நம்முடைய ஜனங்கள் என்ன செய்கிறாங்களோ தனக்குத்தானே என்ன செய்கிறாங்க, தலையில் மண்ணை வாங்கி வாரி போட்டுக்கிற மாதிரி இவர்களுக்கு தேவன் அற்புதமான விடுதலை கருத்து கொடுத்தார். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு மிகவும் தெளிவாக வேதத்தை நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குது என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அவங்க பொறுமையாக. அதுக்கப்புறம் உடனே என்ன செஞ்சிருவாங்க, தங்களோட பழைய நிலைக்கு திரும்பிட்டாங்க. ஆக நீங்களும் நான் நல்லா கவனமாக கவனிக்கிற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் இந்த மகா உன்னதமான பார்க்கக்கூடாத தேவனை தங்களுக்கு பிரியமான ஒரு என்ன செய்கிறாங்க, அதான் இங்கிலீஷ் சொல்கிறாங்க பாருங்களேன், இன் தேர் மைண்ட் காட் பிகம் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் கடவுள் தூரமாக இருக்கிறத பிடிக்கல. தே காட் காட் தே குட் சி கண்ட்ரோல் மேனேஜ் அண்ட் காட் மேட் தேர் ஓன் இமேஜ். என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொந்த கைகளால் தாங்க பார்க்கக்கூடியது தான் அது என்ன வேணாலும் செய்கிற மாதிரி அவர்கள் ஒரு என்ன செய்கிறாங்க, ஒரு கடவுளை உருவாக்கிக்கிட்டாங்க. ஆக நீங்கள் நல்லா கவனமாக கவனிக்கணும். பழைய ஏற்பாடு முழுவதும் சரி புதிய ஏற்பாடும் சரி ஆண்டோட வேத வசனம் தெளிவாக இருக்குது. கடவுளை ஒருவரும் பார்த்தது கிடையாது, கடவுளை ஒருவரும் என்ன செய்ய முடியாது. அப்படி செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த கடவுளோட மகிமையை நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு சின்ன கடவுளோட மகிமை என்ன செய்யுங்க, அந்த உபகரணத்துக்கு மேலே போட்டுடுறீங்க. அவ்வளோ பெரிய கடவுள் கிடையாது. உலகம் கொள்ளாத ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இல்லையா. அது மாத்திரம் கிடையாது, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி அந்த விக்கிரகத்தை செஞ்சதுனால விக்கிரகம் செய்கிறது எப்படின்னா, அவங்களுக்கு பிரியமாக ஒன்று செஞ்சு அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன வேணாமெல்லாம் செய்வாங்க. அதான் நடக்குது இங்கே. என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி வாசிங்களேன். இது 32வது அதிகாரத்திலேயே தொடர்ந்து அதை வாசிப்போம். மறுநாள் அதிகாலை 6வது வசனம். எழுந்து செலுத்தினார்கள், புசிக்கவும் உட்கார்ந்து. அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஆராதனின் பேரில் புசிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, ஆடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. 19வது வசனம் கூட வாசிக்கலாம் எனக்காக. ம் 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 ஆஹா நடனம்லாம் நடக்குது. என்ன நடக்குதுங்க இப்போ? என்னம்மா நடக்குதுங்க? இன்னொரு வேதம் சொல்லுது, ஆல்மோஸ்ட் அவங்க நிர்வாணமாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்களாம்மா? 24வது வசனம். இல்லை 25வது வசனம், மன்னிக்கணும். பாருங்களேன், ஒரு காட்சி பாருங்களேன். இந்த பாருங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, நடனம் ஆடுறாங்க, நிர்வாணமாக ஆல்மோஸ்ட் துணி இல்லாத மாதிரி நிலையில் இருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு இருக்க அதிகமான சபைகளில் உள்ள ஆராதனை. என்ன நடக்குது? எப்படி வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். என்னங்க நீங்கள் நினைக்கிறீங்க? பாஸ்டர் எப்படி பண்ண என்ன பாஸ்டர், குதிக்கலாம் பாடுறோம், ஆடலாம் பாஸ்டர், ஊர் சுற்றிக்கிட்டு வரலாம் பாஸ்டர். ஆராதனை என்ன பேரில் என்ன பண்ணணும்? இப்படி தானே பண்ணணும். நம்மெல்லாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாசிக்கலாம். உபாகமம் 9வது அதிகாரம் 12வது வசனம் வேதத்தை வாசிங்க. 9:12 கர்த்தர் என்னை நோக்கி வாசிக்கலாம். எழுந்து விட்டு போ, கெடுத்து கொண்டார்கள் வழியை விலகி ஆக இந்த நல்ல வேலையில் நம்ம பார்க்குற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில வேலைகளை, அதாவது நிறைய உதாரணம் இருக்குது, நேரம் இல்லை, நம்ம வேகமாக போயிடலாம். என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னு உணர ஆரம்பிக்கிறோமோ, எப்போ நமக்கு சரியான தலைவர்கள் இல்லையோ, இப்போ என்ன நடக்கும்னு கேட்டால், பொறுமை இழந்து போகிறது மாத்திரம் கிடையாது, தங்களுக்கு தாங்களே தெய்வங்களை உருவாக்கிக்கிட்டு தங்கள் விருப்பமான ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிடும், விருப்பமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடும். அதான் இங்கே நடக்கிற காரியம். ஆக மோசே தாமதிக்கிறாருன்னு புரிஞ்சதுனால உடனே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்களுக்கு விருப்பமான ஒரு குட்டியை கன்றுக்குட்டியை உருவாக்குறாங்க. ஏன்னா எகிப்தில் அதை தான் பார்த்துருக்குறாங்க. அதை கொண்டு வந்து இங்கே செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தங்களுக்கு பிரியமான ஆராதனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. They want their own way of worship, man-made worship.
எது வேணாலும் செய்யலாம், ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம், கத்தலாம், நிர்வாணமாக ஆடலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி எப்படி வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கலாம் சபைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சபையில். ஆக நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னுடைய ஆராதனையானது தேவனுடைய வேத வசனத்தின் அடிப்படையில் காணப்படுகிற ஆராதனையா என்பதை நான் சற்று சிந்திக்கணும். வாங்க இந்த வேத பகுதிக்கு வந்துடுவோம். 19 21 வசனங்களை வாசிக்கலாம் மறுபடியும். அவன் பாளையத்துக்கு சமீபத்து நடனத்தையும் கண்டபோது கோபம் உண்டு, எரிந்து உடைத்து போட்டு கன்று குட்டியை எடுத்து சுட்டெரித்து பொடியாக அரைத்து குடிக்கும்படி செய்தான். அங்கே வர மோசே வருகிறார். அவர் பார்க்குறார், மேலேருந்து இறங்கி வர்றார். ஆண்டவர் தான் அந்த வார்த்தை சொல்கிறார். உடனே வந்து பார்த்த உடனே இந்த காரியம் பார்த்த உடனே மனம் கலங்குகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவங்க செய்த பாவத்தை, அதாவது நல்லா புரியணும். முதலாவது ரெஃபர்மேஷன் எங்கே தேவை, சீர்திருத்தம் எங்கே தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நடக்குதோ அங்கே தேவன் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அதுதான் முதல் காரணமாக இருக்குது. ரெண்டாவது காரணம் என்ன மீன்ஸ் என்ன நடக்கணும், ரெஃபர்மேஷனில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பாவத்தை நம்ம என்ன செய்யணும், அவன் உண்மையாக சுட்டி காமிக்கணும். அதான் இங்கே பார்க்குறார். 19 வருகிறார். வந்தவன் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிர்வாணமாக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒன்றும் துணிமணி இல்லாமல் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, மோசே டிசெண்ட் பிரேக்ஸ் டேப்லெட் என்ன செய்யறாரு, அந்த உடன்படிக்கை பெட்டி உடைக்கிறார். அந்த 2 கட்டை உடன்படிக்கை டேப்லெட்ஸ்னு சொல்லுவாங்க, 2 ஸ்லேட்டையும் உடைச்சிடுறாரு. எதுக்குன்னு கேட்டால் அதான் ஊதியக்காரன் சொல்கிறாங்க, எது சிம்பல் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அது என்ன சிம்பலாக இஸ்ரேல் பிரேக்கிங் த கவர்னன்ட். ஆண்டவரோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன செஞ்சுருக்கிறாங்க அந்த மக்கள், உடைத்திருக்காங்க என்பதை காண்பிப்பதற்கு என்ன செய்கிறார், கடவுள் கொடுத்த உடன்படிக்கை 2 பெட்டியும் போட்டு உடைச்சிடுறார். இன்னைக்கு வேதத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தின் வாயிலாக நம்ம நடக்கும்படியே கடவுள் ஆசீர்வதிக்கிறார், வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நானும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ரெஃபர்மேஷன் எனக்கு கொடுத்த முக்கியமான ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா, நீங்கள் நல்லா வரலாற்று போய் படித்து பாருங்க. அன்னைக்கு வேதத்தில் கையில் எந்த மக்களுக்கும் கொடுக்கப்படலை. சபை இன்னைக்குமே நிறைய திருச்சபைகளில் வேதத்தை சரியாக போதிக்கிறது கிடையாது. இன்னைக்கு தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கார், தம்முடைய வேதத்தை கொடுத்திருக்கிறார். கைகளில் வேதம் இருக்கு, என் சொந்த மொழியில் என்னால் படிக்க முடியும். ஆனால் கூட நான் படிக்கிறது கிடையாது. அங்கே இங்கே நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வர்றாரு, மேலேருந்து வர்றாரு, 2 பழைகளை வாங்கிட்டு வர்றாரு, நினைச்சு போட்டு உடைச்சிடுறாரு. உடைச்சிட்டு எதை காமிக்கிறார், எந்த அளவுக்கு அவர் துக்கமாக இருக்கிறாருன்னு காமிக்குது. அது மாத்திரம் கிடையாது, டெஸ்டாஸ் ஐட கிரைண்ட்ஸ் இட் டு பவர் அண்ட் மேக்ஸ் பீப்புள் டு ட்ரிங்க். 20வது வசனம் என்ன செய்கிறாரு, இந்த கண்ணுக்குட்டி ஒரு சக்தியும் கிடையாது, இதை நீ தான் உருவாக்கியிருக்கன்னு போட்டு என்ன செய்யற, உடைச்சு ஏன்னா தூளாக்கி தண்ணியில் கலக்கி எல்லாருக்கும் குடிங்கடா, நீங்களாம் செஞ்சவங்க கடவுளை குடிங்கடான்னு சொல்லி என்ன செய்கிறாரு, விக்கிரகத்தை குடிக்க வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, 3வது ஆரோனை பார்த்து திட்டுறார். ஆரோனை பார்த்து என்ன செய்கிறார், 21வது வசனம் வாசிங்க எனக்காக. நோக்கி உடனே அவர் கேட்குறாரு, ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன், இந்த பிள்ளைங்களை இவ்வளோ பெரிய பாவத்துக்கு நீ முன்னே கண்டிச்சிருக்கமா வேணாமா, இவங்க சொன்னது இவங்க கேட்டது உண்மைதான். உடனே அவன் என்ன சொல்கிறான் பாருங்களேன், அடுத்த 2 வசனம். அதற்கு ஆனோன், ஆண்டவரே இந்த ஜனம் பொல்லாத ஜனம், அறிந்திருக்கிறீர். ஒன்று பண்ணும் என்றார்கள். 24 கூட வாசிக்கலாம். என்று செய்தார்கள். பாருங்கள் எப்படி பாருங்கள், ஒரு கட்லியில் சங்கத்தெலாம் போட்டாராம், உடனே கண்ணுக்குட்டி மாதிரி வந்துருச்சான். கதை விடுறான் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஆள். சரி, என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய ஃபெயிலியர் ஆஸ் எ லீடர், ஒரு தலைவனா, ஒரு ஊழியக்காரனா, மோசை விட்டுட்டு போயிருக்கிறான், பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கிறான். தங்கத்தை கேட்டாரான், தங்கத்தை எரிப்பில் போட்டாரா, அது கண்டுக்குட்டியாக வருதான். எப்படி இந்த கண்டுக்குட்டியாக வரும், அது வராது. அவன் சொல்கிறான் அப்படி கதை என்ன. ஆக பார்க்குறது என்ன, மக்கள் கடினமான மக்கள். எப்பொழுதுமே மக்களுடைய பிரச்சனை என்னங்கிட்ட வேதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நிறைய காரியம், இது கடினமான இருதயம், வணங்க கழுத்துள்ள ஸ்தெப்ப கலகாரர்கள் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும் பைபிளில் நிறைய இடங்களில். ஆக இன்றைக்கி கூட திருச்சபையில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க ஜனங்க, வேறு வழியே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும், கடவுளுடைய வார்த்தைக்கு கடவுள் வார்த்தைக்கு நிற்கணும்.
ஆக இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரெஃபர்மேஷன் cannot happen without acknowledging exposing sin. ஆக உண்மையான சீர்திருத்தம் எப்போ வரணும்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நாம் செய்த பாவத்தை சுட்டிகரி காமிக்கணும், ரெண்டாவது அதை நாம் அங்கீகரிக்கணும், ஆமாம் செய்த தவறு என்பதை ஒத்துக்கணும். ஆக நானும் நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம், இன்னொரு முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டால் 27 28 அதே அதிகாரத்தில் வாசிக்கலாம், வாசிப்போம். நிர்வாணமாக்கியிருந்தான் கண்டு யார் என்றான். கூடி வந்தார்கள், நோக்கி கட்டிக்கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார் 28 கூட செய்தார்கள். ஆக கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு, முதலாவது குற்றத்தை காமிச்சது மாத்திரம் கிடையாது, அந்த குற்றத்தில் பங்காளிகளாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் சரி, நிர்வாணமாக ஆடிக்கிட்டு கிடந்தாங்க பார்த்தீங்களா, குடிச்சு வெறிச்சு இஷ்டத்துக்கு ஜீவிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த ஆராதனைக்கு யார் யார் செய்தார்களோ அங்கே லேவியர்கள் வருகிறாங்க. லேவியர் என்ன செய்கிற பட்டயத்தை வச்சு என்ன செஞ்ச கொட்டு குமிக்க சொல்லிடுறாரு, எல்லாரும் இங்கே நீக்கணும். அதாவது முதலாவது கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் முதலாவது அவர்கள் செய்த பாவத்தை சுத்திகரிக்கிறார். அதான் அந்த கட்டை என்ன செய்கிறாரு, அந்த கண்ணுக்குட்டியை உடைச்சு என்ன செய்கிறார், தண்ணியில் கலந்து என்ன செய்கிறார், குடிக்க வைக்கிறார். ரெண்டாவது ஆரோனை பார்த்து திட்டுகிறார். மூணாவது என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்றாரு, அவங்க எல்லாரும் யார் யார் இந்த பாவத்தில் பங்காளிகளாக இருந்தார்களோ அவர்களை என்ன செய்கிறவராக இருக்கிறார், அங்க இருந்து கிளீன் பண்ண சொல்றாரு. இவனெல்லாம் கிளீன் பண்ணிடு அப்படின்ற. ஏன்னு கேட்டால் அவன் இருந்தால் என்ன செய்வான், திருப்பி 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 அந்த காரியத்தை செய்ய வைப்பான். கடினமாக தான் இருக்குது கேட்குறதுக்கு. 3000 பேர்னா 1 2 இல்லை. சில வேலையில் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார் திருச்சபைக்குள்ளே, சபையில். அன்னைக்கு இருந்துச்சு, இன்றைக்கி இருந்துச்சு. எனவே நானும் நீங்களும் நல்லா கவனமாக கவனிக்கணும். அதே போல் 6 வாசிங்க, சீரியஸ் அடல்ட்ரி கவனன்ட் லீட்ஸ் டு டெத். அதான் நம்ம பார்த்துருக்குறோம் 6வது அதிகாரம் ரோமர் 6:23 கூட எனக்காக வாசிச்சு வேகமாக போகலாம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆக இன்னைக்கு நல்ல கவனமாக கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்தமானது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்த பாவத்திற்கு என்ன செய்யுது, விரோதமாக செயல்படுறது மாத்திரம் கிடையாது, நீதி தேவைப்படுது. ஜட்ஜிங்னு சொல்லுவாங்க, என்ன தேவன் நியாயப்பு திருப்பை கொண்டு வருகிறாக இருக்கார். எனவே ஒவ்வொரு சீர்திருத்தமும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சின் சீரியஸ் டெல்ட் சீரியஸ்லி. நம்முடைய பாவமானது கவனமாக ஞானமாக செயல்படும். நாம் செய்கிற காரியத்தை பார்த்துட்டு பார்க்காம போக முடியாது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். சபைகளில் எது தேவனுக்கு பிரியம் இல்லையோ அதுக்காக சரியாக என்ன செய்யணும், உண்மையாக நிற்கணும். அதுக்காக நின்று என்ன செய்யணும், அதை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். எனவே நம்ம லைட்டாக எடுக்கக்கூடாது. அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம் சில பாடங்களை. விசேஷமாக 25 26 வரை வாசிக்கலாம் எனக்கா மறுபடியும். நிர்வாணமாக்கியிருந்தான் கண்டு முதல்ல அவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்கிறான், ஒன்று பார்த்துக்கணும், நல்ல சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா போதும். அங்கே பாவம் என்னென்ன மாசை வர்றதுனால அவங்க கன்னிக்குட்டிகளை உருவாக்கி வச்சுட்டு அவங்க இஷ்டத்துக்கு விதமான ஆராதனை செஞ்சுட்டு இருந்தாங்க. முதலாவது அவன் என்ன செய்கிறான், அந்த காரியத்தை தீர்ப்பதுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவன் செய்த குற்றத்தை காண்பிக்கிறான். ரெண்டாவது என்ன செய்கிறான், அந்த குற்றத்தை என்ன செய்கிறான், தீர்க்கிறதுக்கு என்ன செய்கிறான், ஆட்களை வச்சு அதை கிளியர் பண்ணுறது மாத்திரம் கிடையாது, இன்னொரு முக்கியமான பாடம் இருக்குது. அவன் போய் ஆண்டவர்ட்ட மன்றாடி ஜெபிக்கிறான். அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, என் கூட நிற்கிறது யார், வாங்க எல்லாரும். இங்கே பார்த்தீங்கன்னா லேவியர்கள் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூட வர்றாங்க. 25வது வசனம், அந்த பீப்புள் ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்காங்க, நேக்கட்டாக இருக்கிறாங்க, எல்லாரும் நிர்வாணமாக இருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவலி நேக்கட். நம்ம அப்படி துணி போட்டு வரல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எந்த விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் தேவனோட முழுமையான விடுதலையும் ரட்சிப்பு பெற்ற பிள்ளைகளாய் கடவுளை இல்லாமல் இருக்கிறோம். அன்றைக்கி எப்படி இருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் நேக்கட்டாக இருந்தாங்க மக்கள். அப்படி தான் துணிமணி போட்டுட்டு ஆடிக்கிட்டு கிடக்குறாங்க. அது மாத்திரம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் கேட்குறான், ஹூ இஸ் ஆன் திஸ் லார்ட்ஸ் சைட் என்ன கேட்குறாரு. 25வது வசனம் சொல்லுது, வாசிங்க. கர்த்தர் பாளையத்தில் இருக்கிறவரை பார்த்து, யார் என்னிடத்தை சேட கடவர்கள் என்று அவன் என்ன செய்கிறான் கேட்குறான். அந்த 26 பாருங்கள், கர்த்தர் பற்றில் இருக்கிறவர்கள் யார். ஆக நீங்களும் நானும் நல்லா புரியணும்னு என்ன பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, லேவாஸ் கன்செக்யூட்டிவ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 24:15 கூட நீங்கள் வாசிக்கலாம். 24:15 யோசுவா 24:15 நம்ம வாசித்த வேத பகுதி தான். யோசுவா இதே சொல்கிறாரு பின்னாடி நாட்களில். கர்த்தரை சேவிக்கிறது
உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டதானால் யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறத்தில் சேவிப்பீர்களோ ஆக உண்மையான சீர்திருத்தம் என்ன எதிர்பார்க்குதுன்னு கேட்டால், ரெஃபர்மேஷன் டிமாண்ட் கிளியர் செப்பரேஷன், சூசிங் லாயல்டி டு காட் அபவ் காம்ப்ரமைசிங் சின் வித் சின். ஆக நானும் நீங்களும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்க, கூப்பிடுறாரு, யார் யார் ஏன் கூட நிற்கிறார், தேவ பக்கத்தில் வாங்கன்னு சொல்லுகிறார். வாங்க மாத்திரம் கிடையாது, அவர் என்ன செய்கிறார், அவர்களை என்ன செய்கிறார். 29வது வசனத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்க, 29 32 29 வாசிங்கம்மா. இன்றைக்கு அழைக்கும்படி நீங்கள் சகோதரனுக்கும் இருக்கிறதுனால் எல்லாரையும் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையை கடவுளுக்கு பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஆக இந்த வேலையில் நம்ம வேகமாக போவோம், கம்யூனியன் இருக்கிறதுனால வேகமாக நான் போயிட்டு இருக்கிறதுக்காக போகிறோம் விரும்புகிறேன். ஆக நானும் நீங்களும் நல்லா கவனமாக கவனிக்க பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பான பிள்ளைகளே, நாம் இந்த தேவ திருச்சபையில் வருகிறோம், தேவன் ஆராதிக்க வரோம், வேதம் முழுவதும் பலவிதமான உபதேசங்களை பார்த்துட்ருக்கோம், விசேஷமாக சீர்திருத்தம் பார்க்க போகிறோம். ஒன்று மட்டும் இந்த வேலையில் பார்க்கணும், என்ன நடக்குது. மோசே போகிறார், என்ன செய்கிறார், ஒரு மலையில் போய் 40 நாள் இருக்கிறார், தேவனோட முகமாக பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் வேதத்தை வாசிச்சிங்கன்னா 33 34 33 கடைசி பகுதி வாசிச்சிங்கன்னா, வாசிங்கள் எனக்காக 33வது 21 வாசிங்க, 20 வாசிங்க. நீ என் முகத்தை காண மாட்டாய். உண்டு நில்லு. ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டேன், மோசே என்ன முகமுகமாக தேவனை பார்க்குறான், தேவனோட பேசுகிறான். அவன் இறங்கி வரும்போது அவன் முகம் ரொம்ப பிரகாசிக்குது. அவன் என்ன செய்ய முக்காடுகிட்டு இருக்கணும். சாதாரண மக்களை பார்க்கும்போது அவன் தேவனோடு கூட பேசுகிற மனிதனாக காணப்படுகிறான். அவன் வரும்பொழுது எப்படி இருக்கிறாங்க ஜனங்க, அவனை பார்க்கக்கூட முடியலை, அந்த அளவுக்கு காணப்படுகிறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டால், தேவோட வாக்குத்தத்தத்தை அவன் நேரடியாக பெற்றுக்கொண்டு வந்து தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளுக்கு பேசுகிறவனாக இருக்கிறான். அவனுடைய மன்றாடி ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். அதான் வசனம் சொல்லுது. 32 வாசிங்க, 32வது வசனம் 32 வாசிங்க எனக்காக. ஆகிலும் ஆர்வினானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால். ஆக மோசே என்ன செய்கிறாரு, மக்களுக்காக பரிதபிக்கிறவர். அங்கே போய் கேட்குறாரு, ஆண்டவரே அவங்களை மன்னிச்சிருங்க, அவங்க செஞ்சது பாவம் தான், மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிச்சது மட்டும் கேட்கல. அவர் சொல்கிறார், என் பேரை என்ன செஞ்சிருங்க, அவங்கள நீங்கள் மன்னிக்கலைன்னா என்ன செஞ்சிருங்க, என் பேரை கிறுக்கி போட்டுருங்க. ஆக இன்னைக்கு பாருங்க, எப்படிப்பட்ட ஊழியத்தில் நம்ம காணப்படுகிறோம், எப்படிப்பட்ட தலைவர்களுடைய காணப்படுகிறோம் என்பதை சற்று கேட்க வேண்டிய இடத்துல இருக்கும். இந்த படத்தை சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க, நம்ம டீட்டெயிலாக நம்ம பேச முடியல, ஆனால் புரிஞ்சுக்கோங்க. ஆக தேவ பிள்ளைகள் தேவன் இல்லாத காரியங்களை செய்யும் போது தங்களுக்கு என்ன செய்வாங்க, சிலைகளை என்ன செய்வாங்க, விக்கிரங்களை உண்டாக்கிக்கிடுவாங்க. அது மாத்திரம் கிடையாது, தேவனை விட்டு, தேவன் வாக்குத்தத்தத்தை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு, தேவ உடன்படிக்கை விட்டு வெளியில் போயிடுவாங்க. உண்மையான ஊழியர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், அவர்கள் செய்த குற்றத்தை சுட்டி காண்பிச்சு, அவர்கள் செய்த பாவத்தை என்ன செஞ்சோம், நியாயம் தீர்த்து, அவர்களுக்காக மன்றாடி ஜெபித்து மறுபடியும் அவர்களை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வர, அது உண்மையான சீர்திருத்தம். ஆக இன்றைக்கி நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டால், முதலாவது நமக்கு எல்லாருக்கும் என்ன தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, சீர்திருத்தம் இந்த கால வேலையில் தேவைப்படுகிறது என்பான பிள்ளைகள். ஒரு ஆள் இப்படி சொல்கிறாரு, அவ ஹார்ட்ஸ் ஆர் ஆயில் ஃபேக்ட்ரிஸ்ன்றார். என்ன ஃபேக்ட்ரியா, நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, சிலை வணக்கத்தின் என்னது தொழிற்சாலை. வீட்டில் என்னென்ன நம்ம ஃபேஷன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இருதயத்தில், மெட்டீரியலிசம், பொருளாதாரம், பொருளாசை, சக்ஸஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், கம்ஃபர்ட், கண்ட்ரோல், ஈவன் தியாலஜிக்கல் கரெக்ட்னஸ். சில வேலைகளில் இந்த மாதிரி நிறைய காரியங்களை இதில் நிறைய இல்லை, சொல்ல முடியல, கொஞ்சம் தான் சொல்ல முடியும். பல வேலைகளில் எனக்குத்தானே நான் கன்றுக்குட்டியை உருவாக்கலை. கன்றுக்குட்டி அல்லது விக்கிரகம் என்பது ஒன்றுமே கிடையாது. எது தேவனுடைய இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் எடுக்குதோ அதுதான் கன்றுக்குட்டி நம்முடைய வாழ்க்கையில், அதுதான் விக்கிரகம். எது தேவனுக்கு மேலே நான் வச்சிருக்கிறேனோ அதுதான் விக்கிரகம். அன்பான பிள்ளைகளே, விக்கிரகம் என்பது தேவனுடைய இடத்தை எடுக்கிறது தான் விக்கிரகம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை வச்சுருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் பொருள் ஆசையில் நிறைஞ்சிருக்கேன். காலையிலேருந்து சாயங்காலம் ராத்திரி வரை ஒரே காரியம்தான் ஓடிக்கிட்டே இருக்கேன் மைண்டில். பணம், பதவி, பட்டம், பொன், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சுகம், நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி சுயநலமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அது ஒரு விதமான விக்கிரகம். அது மாத்திரம் கிடையாது, வாழ்க்கையில் எல்லாத்துலையும் வெற்றி பெறணும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அது நான் ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என்னென்ன கடவுள் அங்கே இடமே இல்லை என் லைஃப்பில். தெர் இஸ் நோ காட் இன் மை லைஃப்.
என்னோட சொகுசு, காலையில் என்னால் தூங்கி எந்திரிக்க முடியல. என்னோட வாழ்க்கையில் எனக்கு எதாவது விருப்பமாக இருக்கும் அதில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எந்த தியாகமும் கிடையாது என் லைஃப்பில். என் வாழ்க்கையில் என் சொந்தம், என் பந்தம், என் உறவு ரொம்ப முக்கியம். தப்பு கிடையாது, இதெல்லாம் வேணும். எல்லாரும் எனக்கு கீழே தான் இருக்கணும். யார் பேச்சு நான் கேட்க முடியாது. சில வேலைகளில் விசுவாச பிள்ளைகளோட பிரச்சனை என்ன, நாங்கள் தான் உண்மையான திருச்சபை. எவ்வளோ உண்மையான திருச்சபை, உண்மையான கிறிஸ்தவனாக வாழ பாருங்கள், அன்பாக இருக்க பாருங்கள், முடிஞ்சது 4 பேருக்கு நல்லது செய்ய பாருங்கள். அதுதான் கிறிஸ்துவின் சாயலில் தரிச்சிருங்க. எல்லாத்துக்கும் மேலே இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சாரி மன்னிக்கணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரெஃபர்மேஷன் பில்ட் ஆன் அ கிரேட்டர் மீடியேட்டர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மோசே என்ன சொன்னார், என்னுடைய பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், தன் ஜீவனை உங்களுக்காக எனக்கும் கொடுத்துட்டார். அன்பான பிள்ளைகளே, நான் செய்த பாவத்திற்காக என்ன செய்கிறார், அவர் ஜீவனை கொடுத்து எனக்கு வெளியேற பெற்ற ஆசீர்வாதம் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இன்று என்னுடைய ஆராதனை என்பது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டதாகவும் கிறிஸ்துவை சார்ந்ததாகவும் கிறிஸ்துவின் வழியில் தேவனை அண்டி போகிறதாக காணப்படணுமே தவிர என்னோட சுய வாழ்க்கையில் காணப்படுகிற ஆராதனையாக இருக்கக்கூடாது, என் விருப்பத்துக்கு வாழ்கிற ஆராதனையாக இருக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோல் இஸ் டு பிஹோல்ட் ஹிஸ் க்ளோரி. அவருடைய மகிமையை என் மனதில் வைத்துக்கொண்டே இருக்கணும். எதை செய்தாலும் என்னோட வாழ்க்கையில் 1 Corinthians 10:31 எதை செய்தாலும் குடித்தாலும் என்னது, எதை செய்தாலும் என்ன செய்யுங்க, கிறிஸ்துவின் மகிமைக்காக செய்யணும். இன்னும் என்னோட வாழ்க்கையில் சபையாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், ஆண்டோட மகிமைக்காக செய்யணும். அதை தான் இங்கே பார்க்க. அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் salvation or any subsequent reformation in our life is to behold and reflect the glory of God. ஆக என்னோட வாழ்க்கையில் கிறிஸ்துவின் மகிமையை மையமாக வைத்து என்னோட வாழ்க்கையில் காணப்படணும். வாங்க அடுத்த பகுதிக்கு வந்துடுவோம். அப்போ என் வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும், பர்சனல் ரெஃபர்மேஷன். என் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன வேணும், எனக்கு சீர்திருத்த வேணும். 2 Corinthians 13வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 2 Corinthians 5:13. இல்லை 2 Corinthians ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். 2 Corinthians கடைசி அதிகாரம் 5வது வசனம். 14:5. இல்லை ஒரே நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். எங்கப்பா 13:5 தான். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று அறியீர்களா. பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். ஆக நீங்களே உங்களை நீங்கள் சோதித்து பார்க்கணும். நீங்கள் உங்களுக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி சபைக்கு வருகிறது நல்லது, இப்போ வேத ஊழியத்தில் பங்கு கொள்வது ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனால் ஆண்டவருக்கும் எனக்குள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்குது, என் வாழ்க்கை ஆண்டவரோடு கூட சீர் பொருந்ததாக காணப்படுகிறதா, ஏசு எனக்குள்ளே இருக்கிறாரா, நான் அவரோட பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை கேட்குற கேள்வியாக இருக்குது. அதனால் ரிப்பன் ஃப்ரம் ஹிடன் ஐடல், கரியர், வெல்த் அண்ட் செல்ஃப், அதாவது எப்படிப்பட்ட காரியங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவனுக்கு மேலே என் வாழ்க்கையில் காணப்படுமானா அதை நான் என்ன செய்யணும், இந்த நாளில் தீர்மானிக்கணும், ஆண்டவரை எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு. 2வது ஃபேமிலி ரெஃபர்மேஷன், சூஸ் டு சர்வ் த லார்ட் at home. ஆக வீட்டிலையும் தேவன் ஆராதிக்கிற ஆராதனை இருக்குதா, அல்ல வீடாக இணைந்து ஆராதிக்கிறேனா என்ற கேள்வி கேட்கணும். நான் என் மனைவியோடு என் பிள்ளைகளோடு இணைந்து தேவனுக்கு ஆராதிக்கிற இடம் இருக்குதா, என் வீட்டில் தேவனுடைய ஆராதனை இருக்கா, இல்லை சர்ச்சில் வாரத்துக்கு ஒரு முறை வந்தால் மட்டும்தான் ஆராதனை இருக்கா என்று சற்று கேட்டு பாருங்கள். 3வது ஃபேமிலி மட்டும் கிடையாது, சர்ச் ரெஃபர்மேஷன், வர்ஷிப் காட் இன் ஸ்பிரிட் அண்ட் டு நாட் வர்லி பேட்டர்ன். அதாவது பல வேலைகளை இன்றைக்கி ஆராதனை என்பது தேங்க் காட் நம்முடைய திருச்சபையில் ரொம்ப உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்க முயற்சி செய்ய மாட்டோம், ட்ரை பண்ணுறோம் கவனமாக இருக்கிறதுக்கு. ஆனாலும் தவறி 1-2 விட்டுருவோன்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்ச மட்டும் உங்களுடைய ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமான உண்மையாகவும் ஆவியில் நிறைஞ்சதாக இருக்கா என்று கேட்டு பாருங்கள். வேதத்துக்கு மையம் கொடுக்குறோமா, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோமா, இல்லை என் சுயத்துக்கு இடம் கொடுக்குறோமா என்று கேட்டு பாருங்கள். உலகத்தை தயவு செய்து உங்கள் திருச்சபைக்கு கொண்டு வராதிங்க. கடைசியில் நேஷனல் ரெஃபர்மேஷன் சொல்லுவாங்க, நேஷன்ஸ் ரெஃபர்மேஷன், நேஷனல் ரெஃபர்மேஷன். சர்ச் மஸ்ட் பி சால்ட் அண்ட் லைட், பாயிண்டிங் சொசைட்டி பேக் டு காட். ஆக நல்ல தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தேவனுடைய சாயலாக தேவனுக்கு பிரியமான உப்பா வெளிச்சமாக நீங்கள் காணப்பட போகிறீங்க. மற்றவங்க கடவுளை அறியாதவங்க என்ன செய்கிறாங்க, உங்களை பார்த்துட்டு இந்த உலகில் நான் இப்படி தான் வாழணும்னு அவங்க கற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறாங்க. எனவே நமக்கு நேரம் முடிஞ்சு போச்சு. ஆக இந்த அருமையான சாயங்கால வேளையில் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான ஆராதனை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு மகனோ மகளோ அப்பாவுக்கு விரோதமாக செஞ்சப்பட்டா, இல்லை வீட்டில் அப்பா அம்மாவுக்கு சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து அம்மா நான் சாரி செஞ்சுட்டேன்னு கிடையாது, அவன் மன்றாடி தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட என்ன அழுது புலம்பி அப்பா கூட ஒப்புரவாகிறான். பார்த்தீங்களா, அதே போல் ஒரு நல்ல ரெஃபர்மேஷன் சீர்திருத்தம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன செய்யணும், கெட்டகுமாரன் கதை பார்த்துருக்கோம். நம்ம கெட்டகுமாரன் வந்து என்ன செஞ்சான், அப்பா கூட மன்னிப்பு கேட்டு ஆண்டோட ஒப்புரவாகிறான்.
அதுதான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டாம். தெரிஞ்சோ தெரியாமலோ பல வேலைகளில் இந்த ஜனங்களை போல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை குவிச்சு வச்சுருக்கேன் என் லைஃப்பில். அதெல்லாம் நிவர்த்தி செய்துட்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னோடய வாழ்க்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உமக்காக வாழ எனக்கு கிருபை தாங்க, இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலங்கள் வாழ போகிறேன், எனக்கு தெரியாது எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற காலங்கள் உமது ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக, உமது நாம மகிமைக்காக, உமது சித்தத்தை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுவோம். வாங்க நம்ம கண்ணு மூடி ஜெபிக்கலாம். 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். மோசே கீழே நடந்த காரியம், அவன் மறுபடியும் தெய்வ பிள்ளைகளை தேவனிடத்தில் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக இன்றைக்கும் நமக்கு சீர்திருத்தத்தின் தேவை இருக்கிறது. எப்படி அந்த மக்கள் தேவன் விட்டு விலகி போனார்களோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையான ரெஃபர்மேஷன், சீர்திருத்தம் என்பது நம்முடைய பாவத்தை சுத்திகரித்து அந்நீதியை, தேவனுடைய நியாயத்தீர்ப்பை ஏற்படுத்தி தேவ பிள்ளைகளுக்காக மன்றாடி தேவ பிள்ளைகளை தேவனிடத்தில் கொண்டு வருவது. அது சீர்திருத்தத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டால், நாம் தேவனுக்காக தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் மறுபடியும் தேவனுடைய உடன்படிக்கையில் வந்து சேர வேண்டும். ஜெபிப்போமா? கிருபையின் தேவனே, இந்த விடைக்காய் நன்றி. இந்த வார்த்தையை கேட்க கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்டு பேசும் இந்த வார்த்தையை கேட்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். கேட்ட நாங்கள் அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இதை தொடர்ந்து இருக்கிறதான் திருவிருதை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, வாங்க நம்ம தேவ திருவிருந்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம், நான் வேத பகுதியை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 11வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 23வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம்.